இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் செய்தி பாகம் 261 நவுலவதி தேவன். லண்டன் செய்திகள். பிரித்தானியாவில் மான்செஸ்டர் பகுதியில் விமானத்தில் இருந்த ஒருவர் பல காயங்களுடன் தப்பி இருக்கிறார். அவர் ஜெட் 2 விமான நிலையத்தில் இருந்து தவறுதலாக பின்பக்க கதவை திறக்கும்போது பலத்த காற்றுகள் வீசியதினால் அவர் தெரியாமல் விழுந்து மான்செஸ்டர் ரோயல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியில் ஏனைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். 60 வயது நிரம்பிய பொறியியலாளர் ஒருவரே இந்நிலைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார். பிரித்தானியாவில் உள்ள அங்காடிகளில் பெருமளவு திருட்டு சம்பவங்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. இதனை காவல்துறையினர் அதனை தடுக்க முடியாது திண்டாடுகிறார்கள். திருடுவதை கட்டுப்படுத்த முடியாமல் முன்னாள் பிரதமர் தெரேசா மேயின் தவற்றால் தான் இவையெல்லாம் கூடுதலான காரணம் என்று மக்கள் அவரை குற்றம் சுமத்துகிறார்கள். மக்களும் பெருங்கோபத்தில் உள்ளார்கள். சிறிய பெரிய திருட்டுகள் அடிக்கடி பல இடங்களில் நடந்த வண்ணம் இருக்கிறது. மான்செஸ்டர் விமான நிலையத்தில் புறப்படும் அனைத்து விமானங்களும் இன்றைய நாள் திங்கட்கிழமை 13/4/26 அன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இதனை மான்செஸ்டர் மாலை செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவில் புதிய போர்க்கால திட்டம். மக்களும் தயாராக இருக்க வேண்டுமென்று எச்சரிக்கை. நாடு முழுவதிலும் இராணுவம், காவல்துறை, மருத்துவமனை, தொழில் துறை அனைத்தையும் போர் சூழலுக்கு தயார்படுத்துகிறார்கள். புதிய திட்டத்தை உருவாக்கி வருகின்றது. கை நியூஸ் கை நியூஸ் என்ற பேட்டிக்கு ஆயுதப்படை அதிகாரி இதனை தெரிவித்திருக்கிறார். சித்திரை மாதம் 9ஆம் தேதி அன்று, அதாவது இந்த கடந்த நாளில் 21வது பிறந்த திருமண நாளை கொண்டாடியிருக்கிறார். 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் அவர்களும் அவரது அரசி கமிலாவும் அவருடைய திருமண நாளாகும். HMRC சித்திரை முதல் பல குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு கொடுப்பனகள் செய்ய இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும் நிதி உதவிக்கு உரியவர்கள் 3 மாதங்களுக்கு இடையில் விண்ணப்பிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். லண்டனில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு விலாசம், அதாவது முகவரியை வைத்து அபராத தொகை செலுத்துமாறு கடிதம் வந்திருக்கிறது. ஏலிங் நகர் பகுதியில் குப்பையில் இருந்து ஒருவருடைய விலாசத்தை கண்டது. அதனை எடுத்து அவர் அந்த குப்பையை அவர்தான் போட்டது என்று அவருக்கு 400 பவுண்ட்களை அபராதம் விதித்திருக்கிறது. அதற்கு அது தான் போடவில்லை என்று மறுப்பு தெரிவித்து கொண்டு இருந்த நிலையில் நாட்கள் கூடிக்கொண்டு போகவே அவருக்கு இப்போது 600 பவுண்ட்ஸ் தொகை அபராதமாக திரும்ப கடிதம் வந்திருக்கிறது. ஆனால் 43 வயதுடைய ராம் மஹரிக்கு அதனை தான் போடவில்லை, அது தெருவோரத்தில் இருப்பவர்கள் யாராவது போட்டிருக்கலாம் என்று சொல்லி அவர் வாதாடி தான் நீதிமன்றம் வரை செல்வதாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் 21/4/26 அன்று மறைந்த 2ஆம் எலிசபெத் ராணியின் 100வது பிறந்த நாள். இதனை முன்னிட்டு மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அவர்கள் பெக்கிங்ஹாம் பேலஸில் 100 வயதுடைய
இந்த நாட்டில் இருப்பவர்கள் பெரியவர்களை அழைத்து அந்த பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார். 100 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவரது கையினால் எழுதிய மடல்களை அனுப்ப இருப்பதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.